ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இசகாய் லைஃப் அனிமே சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனையும் இல்லங்க. எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோல டைம் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே எல்லாம் பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் மிஸ் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் சிட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கொற்ற பனில அப்படியே நடக்க முடியாம நடந்து போய்கிட்டு இருக்க யூஜியால குளிர சுத்தமா தாங்கிக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா இவன் என்னதான் எக்கச்சக்கமான பவர் வச்சிருக்கணும் இருந்தாலும் சாதாரண மனுஷன் தானே. அதனாலதான் இவனுக்கு ரொம்ப குளிரவோ சரி ஓகே இதுக்கு மேல நம்ம உடம்பு தாங்காது ஏதாவது மேஜிக் பவர் போட்டுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பவர் தேடி பார்க்கவும் இதுல இன்சுலேஷன் மேஜிக்னு ஒண்ணு இருக்குது. அதனால இது மூலமா இன்சுலேஷன் பேரியர் ஒண்ணு போட்டுக்க இவனுடைய உடம்பு ஒரு அளவுக்கு நார்மலா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இது போதும்பா இதை வச்சு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா சிட்டி கிட்ட வரவும் இங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இவன் யார் என்னன்றது விசாரிச்சு பார்த்துட்டு தம்பி டேமரா இருக்கிற நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற? இங்கெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க அதிகமா வர மாட்டாங்களே இல்ல வேற ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கே என்னப்பா எது பண்ற மாதிரி கேட்க இவன் கூட நின்னுகிட்டே ஒண்ணும் இல்ல சார் இங்க சாப்பாடு எல்லாம் இருக்குட்டாங்க அது வைக் சாப்பிடலான்றதுக்காக தான் வந்திருக்கின்ற மாதிரி சொல்லவும் இவங்கள போ அதுக்கு தானே அப்பனா நீ தாராளமா உள்ள போலாம். ஆனா என்ன உனக்கு சாப்பாடு கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சரியா ஒரு 10 நாளாவே இந்த இடத்துல பனி புரிஞ்சிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் இங்க இருக்கக்கூடியவங்க யாருமே சமைக்கிறது இல்ல எதுவுமே பண்றது இல்ல. அதனால சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் தான் சொல்லிட்டு உள்ள அனுப்பி வைக்கவும் இவனு என்னடா அது இப்படி சொல்றாங்களே யோசிச்சுக்கிட்டே உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது இந்த இடம் ஐசால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் ஹோட்டல்ல ஏதாச்சும் டீ அது கிடைக்கும் இல்லையா அதையாவது வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஹோட்டலை கண்டுபிடிச்சு உள்ள வர இவன் வந்ததை பார்த்து அடுத்த செகண்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்க இன்னைக்கு ஹோட்டல் க்ளோஸ்ன்ற பேர் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே இவனுக்கு நெஞ்சே இடிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால என்னாச்சுங்க ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேட்கவும் இல்லங்க இந்த பனி பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா இதனால வெறுவு கட்ட எல்லாமே ஈரமாயிடுச்சு. சரி அதுதான் ஈரமா இருக்குது புதுசா வெறுவு கட்ட வெட்டிட்டு வரலான்னு பார்த்தாலும் அதுவுமே ஈரமா தான் இருக்குது. அதனாலதான் ஹோட்டல் இப்ப ரொம்ப நாளாவே மூடிதான் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லவும் இவனு இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அடச்சே இங்க இருக்கிறதெல்லாம் வச்சு நல்லா சமைக்க முடிய மாட்டேங்க. ஆனா இவங்களுக்கு வெறும் இல்லாதனால சமைக்காம இருக்காங்க. சரி ஓகே இந்த பிரச்சனை நம்ம சமாளிச்சா நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு இவன் அடுத்த செகண்ட் உங்களுக்கு சமைக்கிற அளவுக்கு வெறும் இருந்தா போதும் நீங்க சமைப்பீங்கன்ற மாதிரி கேட்கவும் இவங்களும் ஆமாமான்ற மாதிரி சொல்ல இவனும் அப்பனா சரி ஓகே நான் வெறும் கட்டையோட வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா இங்க இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கிட்ட வந்துட்டான். ஆனா என்ன சமைக்கிறதுக்கு எந்த மரத்தை யூஸ் பண்ணணும்னு இவனுக்கு தெரியல. அதனால சரி ஓகே ஸ்லைம் ஸ்டேக் கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைம் ஸ்டேக் கேட்டா இதுங்க சமையலாம் அப்படின்னா இல்லன்ற மாதிரி கேட்டுடுச்சுங்க. அதனால இவனே சரி ஓகே எது இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் ஒரே ஒரு மரத்தை வெட்டுவோம்னு சொல்லிட்டு இவன் ஒரு சின்ன ஆக்ஸ் எடுக்கிறான். ஆனா என்ன இது இவனுடைய மேஜிக் பவரால உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்ஸ்ன்றதுனால லைட்டா ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு பதிலா இங்க இருந்து ஒரு 30-40 மரத்தை ஒரே ஸ்லாஷ்ல வெட்டிட்டான். அதனால என்னடா அது இந்த அளவுக்கு பவரா இருக்குது சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த ஆக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் இந்த மரத்தை எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துட்டு போனோம் இல்லையா அதுக்காக மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலான்னு இவன் வெட்டின மரத்தை மட்டும் அப்படி பீஸ் பீஸா வெட்டினதுக்கு அப்புறம் இது அப்படியே எடுத்துட்டு போனா சரி வராதுல்ல கொஞ்சம் காய வைக்கணும். உங்களை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கும் போதுதான் இதுங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹீட்டிங் மேஜிக் எல்லாமே ஞாபகம் வருது. சரி ஓகே அதை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணலான்னு இந்த ஸ்லைம்ஸை வச்சு வெட்டின எல்லா மரத்துண்டுகளையும் ஹீட் ஆக்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மரத்துண்டை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு சாம்பிள் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு டைரக்டா எடுத்துட்டு இந்த ஹோட்டல்ல கொடுக்க இந்த பொண்ணு எடுத்து பார்த்துட்டு பரவாயில்லங்க இது கரெக்டா லைட் வெயிட்டா தான் இருக்குது இருந்தாலும் இதை வச்சு சமைக்க முடியுமான்னு மாஸ்டருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட இதை பத்தி கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டிட்டு போனா இவர் இதை பார்த்துட்டு தம்பி இது ஓகே தான்ப்பா இருந்தாலும் இதுல சமைச்சா ஓவர் ஹீட் வரும் அது மூலியமா சாப்பாடு எல்லாமே வீணாயிடும். அதனால இந்த அளவுக்கு காஞ்ச கட்டை இருக்க கூடாது ஒரு அளவுக்கு மீடியமா காஞ்ச கட்டையா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லவும் இவன் அதுக்கு தாராளமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸ்லைம் வச்சு மாஸ்டர் யூஸ் பண்ணி கொடுக்க இவர் அடுத்த செகண்ட் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டு தம்பி இந்த மாதிரி கட்டை இந்த நேரத்துல உனக்கு எங்க இருந்து கிடைச்சது இது நான் பார்த்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு மேல ஆகுது இந்த மாதிரி ஒரு கட்டை இருந்ததுன்னா சாதாரண சாப்பாடு இல்ல அருமையான சாப்பாடு உனக்காக என்னால செஞ்சு தர முடியுன்ற மாதிரி கத்தவும் இவன் ஓ அப்படியே சார் அப்பனா உங்களுக்கு எவ்வளவு கட்டை தேவைப்படுதுன்னு சமைக்கிறதுக்கான கட்டையை மட்டும் இவர்கிட்ட கொடுக்கவும் இவரு சந்தோஷமா சமைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன இவன் கொடுத்ததை வச்சு ஒரு வேலைக்கு தானே சமைக்க முடியும் அதனால இங்க பார்ப்பா உனக்கு ஒரு வேலைக்கு தான் சாப்பாடு வரும் இன்னொரு வேலைக்கு சாப்பாடு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கட்டையை கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்க இவனை யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே சார் உங்களுக்கு எவ்வளவு சார் கட்டை தேவைப்படும் இந்த அளவுக்கு போதுமானு இவன் வெட்டின மொத்த கட்டையை எடுத்து வந்து கொடுக்க இவரு வாயில் புழுந்து பார்த்துட்டு இதை பார்த்து இவ்வளவு கட்டையாட்டுற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இவனும் சார் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இது எல்லாமே என்னுடைய ஸ்லைம்ஸ் மூலியமா நான் வெட்டி எடுத்து வந்தேன் அது மட்டும் இல்லாம இதை நீங்க எந்த பதத்துக்கு வேணும்னு கேக்குறீங்க அந்த பதத்துக்கு கூட என்னால மாத்த முடியும். இப்ப பாருங்க வித்தியன்னு அடுத்த செகண்ட் தன்னுடைய ஸ்லைம்ஸ் சொல்லி இதை கொஞ்சம் ஹீட் பண்ண சொல்லவும் இதுங்களும் ஐயா ஜாலி நான் திரும்ப ஹீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜாலியா ஹீட் பண்ணுதுங்க. ஆனா அந்த வயசான ஷெஃப் தன்னுடைய வாழ்நாள்ல இந்த மாதிரி ஸ்லைம்ஸ் ஒருத்தன் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்ல. அதனால இது எல்லாத்தையும் என்னால சுத்தமா நம்ப முடியலப்பா அது மட்டும் இல்லாம நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னப்பா ரீசன்ற மாதிரி கேட்கவும் இவனை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு அதாவது உங்களை பார்த்தா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்ற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்குள்ள இவனுடைய வயிறுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பசி சத்தத்தை கேட்கவும் சரி சரி ஓகே ஓகே நீ என்ன சமாளிச்சாலும் உன்னுடைய வயிறு உனக்கு காட்டி கொடுத்துருச்சு அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணப்பா சுட சுட உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்னு கொஞ்ச நேரத்துல ஒரு மீட்டையும் ஹெப்ஸையும் வச்சு ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து இவன்கிட்ட கொடுக்கவும் இவனும் பரவாயில்ல இது பாக்குறதுக்கு ரொம்ப டெலிஷியஸா தெரியுது அதனால சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு இவன் ஒரே ஒரு சின்ன பீஸ கட் பண்ணி வாயில வைக்க அடடடா என்ன டேஸ்டா சாமி இத சாப்பிட்ட உடனே அப்படியே வானத்துல சொர்க்கத்துக்கு பறக்கிற மாதிரி இருக்குது அதுலயும் இதுல போட்டிருக்காரு அந்த மசாலா அதெல்லாம்
அதெல்லாம் வேற மாதிரி. அப்புறம் அந்த டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய சாஸ் அத பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே இல்ல. இட்ஸ் damn good man. இர்ஃபான் மாதிரி இவனும் என்னென்னமோ அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. இவனும் கேட்டுட்டு ஏப்பாப்பா தம்பி உனக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நீ பிளேட் எடுத்து தின்றத பிளேட் காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்ட் இவனும் சரி சரி ஓகே ஓகே இப்போதைக்கு நான் இதை விட்டுட்டு போறேன், ஆனா நாளைக்கு நான் திரும்ப வருவேன், எனக்கு இதை விட இன்னும் டேஸ்ட் நீங்க ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்க இவரும் பண்ணலாம்ப்பா. பட் இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த சிட்டில யாருக்கிட்டுமே விறகு கட்ட இல்ல, அதனால நீ கொடுத்ததுல கொஞ்சம் மட்டும் நான் சமைக்க வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லவும் இவன் இனக்கா நீங்க அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாதுன்னு கோவலாம் பண்ணல. அதுக்கு பதிலா சரி ஓகே எனக்கு இந்த சிட்டியோட நிலைமை புரியுது, அதனால என்னால இப்போதைக்கு முடிஞ்சதை பண்றேன், அதுக்கப்புறமேட்டு வந்து சாப்பாட சாப்பிடுறேன்னு இங்க இருந்து கிளம்புனவன் டைரக்டா இந்த சிட்டில இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் கில்டுக்கு தான் வந்திருக்கான். ஆனா என்ன இங்க இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க மான்ஸ்டர் அழிக்கணும், அதை கொல்லணும் இதை கொல்லணும் எல்லாம் ஏதி வைக்கல, அதுக்கு பதிலா எங்க சமைக்கிறதுக்கு வெறுவு கட்ட கொடுங்க, ஒருவேளை சமைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு வெறுவு கட்ட வேணும்ன்றதுக்காக எக்கச்சக்கமான குஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்ததும் சரி ஓகே இவனுக்கு வெறுவு கட்ட தானே தேவைப்படுது, அதை கொடுத்தா சிட்டி நார்மலா மாறிடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்னு ஃபர்ஸ்ட் தன்னுடைய கார்டை கொடுத்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போய் நான் வெறுவு கட்டை வெட்டணும்ன்ற மாதிரி கேட்கவும் இவங்களே ஒண்ணும் இல்லப்பா வெஸ்ட் சைடு போ, அங்க நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம ஆளுங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உனக்குன்னு ஒரு வேலை கொடுப்பாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டு வாப்பான்ற மாதிரி சொல்ல இவனு அதுக்கு நான் தாராளமா பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி யார் அந்த இடத்துக்கு லீடரா இருக்கானோ அவனை வந்து மீட் பண்ணப்போ இவனுடைய கார்டெல்லாம் பார்த்துட்டு ஓ தம்பி நீ ஒரு டேமரா, நீ டேமரா இருந்துட்டு ஏன் இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்க, பேசாம நீ வேற ஏதாவது ஒரு சிட்டிக்கு போயிருந்தீங்கன்னா அங்க ஏதாவது நல்ல நல்ல வேலை இருக்கும் அதை செஞ்சிருக்கலாம், ஆனா இங்க வந்ததுனால இப்போதைக்கு உனக்கு வெறு வெட்டுற வேலை தான் இருக்குது, செய்யறதுக்கு உனக்கு ஓகே பண்ற மாதிரி கேட்கவும் யூச்சியோ எங்க நான் இங்க வந்ததே வெறு வெட்டுறதுக்காக தான், அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இப்ப எப்படி வெட்டுறன்னு மட்டும் வேடிக்கை பாருங்கன்னு அடுத்த செகண்டே உங்க குடுக்குறேன்னு சொன்ன அந்த கோடாலியை வேணான்னு சொல்லிட்டு இவன் எடுத்துட்டு வந்து கோடாலியை வச்சு ஒரு வெட்டவோ இங்க இருக்கவங்க எல்லாருமே வாயை பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க மாஞ்சி மாஞ்சி ஒரு நாள் முழுக்க வெட்டுற அந்த கட்டையை ஒரே செகண்ட்ல வெட்டிட்டா இல்லையா, அதனாலதான் எப்ப இது எப்படி பண்ணி செஞ்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்க, இவன் அடுத்த செகண்டே எங்க இந்த கட்டையை எல்லாத்தையும் நடுவுல வெட்டி சின்ன சின்ன பீஸா மாத்தணும் அவ்வளவுதானே, ஆமாப்பா வெட்டிட்டேன், இப்ப இதை நல்லா காய வைக்கிறதுக்காக பக்காவா அடுக்கணும் அவ்வளவுதானே, ஆமாப்பா அடிக்கிட்டேன், அடுத்தது என்னங்க பண்ணணும் ஒண்ணு இல்லப்பா இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம காய வைக்கணும்ப்பா, ஓ அதை நான் இங்கே பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லவும் இவர் என்னப்பா சொல்றேன்னு போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க கிட்ட ஸ்லைம்ஸ் இருக்கு, அதை வச்சு பண்ண முடியுன்ற விஷயம் இவருக்கு தெரியல, அதனால நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்லைம்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு அடையப்பா யாருப்பா இவன் எங்க இருந்துப்பா வந்திருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வெறுவு கட்ட போது இதோட கிளம்பலாம் இவங்க சொல்ல, அதுக்கு மேல இன்னும் நிறைய வெறுவு கட்டெல்லாம் வெட்டிட்டு வரணும் மாட்டுக்கு, அதனால சரி ஓகேப்பா இது வெட்டிட்டு நாங்க இன்னும் கொஞ்சம் வெட்ட வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் சரி ஓகே உங்களுக்கு சேர்த்து நானே வேலையை முடிக்கிறேன்னு அடுத்த செகண்ட் இங்க இருக்கக்கூடிய எல்லா மரத்தையும் வெட்டிட்டு அட்வென்ச்சர் கில்டுக்கு கொண்டு வர இங்க இருக்கக்கூடிய இந்த பொண்ணு இந்த லீடரை புடிச்சிட்டு ஏங்க எப்படிங்க நடந்ததுன்ற மாதிரி கேட்கவும் இவன் இந்த பக்கம் திரும்பி பார்த்து அதோ அந்த பையன் நிக்கிறானே கையில ஸ்லைமோட அவன் தான் எல்லாத்தையும் பண்ணது, அவன் தன்னோட ஸ்லைம் வச்சு எந்த அளவுக்கு நிறைய வித்தியை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வித்தியை காட்டுறான், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்ற பேர் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம ஒரு நிமிஷம் இருங்க ஸ்லைம் வச்சு எல்லாத்தையும் பண்றானா, இந்த மாதிரி ஒரு பர்சனை பத்தி ஒருத்தர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது இப்ப இந்த பையன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லைம் இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒருத்தன் ஸ்லைமை யூஸ் பண்ணி ஒரு பெரிய டிராகனை கொல்ல போறதா ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, அதனால ஒருவேளை அவர் சொன்னா அந்த பையன் இவனா இருப்பானோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த விஷயம் எல்லாமே இவனுடைய காதுல விழுந்துடுச்சு, அதனால இதை கேட்டுட்டு ஒருவேளை இது அந்த ஃபாதரோட வேலையா இருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறான், ஏன்னா ஃபாதருக்கு மட்டும் தான் இவன் யாரு என்னன்றது ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன் என்னை பத்தி இதுக்கு ஒரு பேசக்கூடாதுன்னு சொல்லும், ஏன்னா என்னை பத்தி பேசி பேசி அங்கங்க மாட்டி விடுறது இந்த ஆளுக்கு வேலையா போச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணும் பரவாயில்லப்பா இன்னைக்கு நீ பண்ண ஒர்க்லாம் அதிகமா இருக்குது, அதால நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நாளைக்கு இந்த ஒர்க் எல்லாத்தையும் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லவும் இவங்க கேட்டுட்டு என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கொண்டு வந்த அந்த 5 டன்ஸ் உங்களுக்கு பத்தாதன்ற மாதிரி கேட்க, ஆமாங்க ஒரு 3 வாரத்துக்கு தான் தாங்கும், அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா, அதனால நாளைக்கும் போயிட்டு நீங்க மரம் வெட்ட வேண்டியதா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் தன்னுடைய ஸ்லைமையும் உல்ஃபியும் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு மரத்தை வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வெட்டி கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன இவன் இந்த அளவுக்கு வெட்டி கொண்டு வந்து கொடுக்கறத பார்க்கும்போது இவங்களால சுத்தமா நம்பவே முடியல, ஏன்னா ஒரு மாசத்துக்கு மேல வெட்ட வேண்டிய விறகு எல்லாத்தையும் ஒரே நாள்லயே வெட்டி கொண்டு வந்து சேர்த்துட்டான், அதனால எப்பா இவன் வேற மாதிரிப்பா இவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருங்கன்னு எக்கச்சக்கமான அமௌண்ட்டை இந்த மரத்தை வெட்டினதுக்காக இவனுக்கு கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு கொஞ்சோண்டு போதுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு ரூம்ல தூங்கினதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்து போயிட்டு சாப்பிடலான்னு போனா இந்த பெரியவரும் எப்பா நீ பண்ண விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், அதனால இன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் செஞ்சிருக்கேன்னு ஸ்லைமுக்கும் உல்ஃபுக்கும் சாப்பாடு கொடுக்க இதுங்களும் ஐயா ஜாலி நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல ஒரு வாய் எடுத்து வைக்கவும் நேத்துக்கு எப்படி நம்ம ஹீரோ அப்படியே ஆழ்ந்த ஒரு சிந்தனைக்குள்ள போனானோ அதே மாதிரி இதுங்களும் சிந்தனைக்குள்ள போதுங்க, ஏன் அந்த இடத்துல நம்ம ஹீரோ மீட் பண்ணி கடவுளே உங்களாலதான் எங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைச்சது அதனால உங்களுக்கு நன்றின்ற மாதிரி இதுங்களா நன்றி சொல்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு சார் இன்னொரு பிளேட் கிடைக்க மாட்ட மாதிரி கேட்க இவரு சாரிப்பா என்னால அது கொடுக்க முடியாது, என்ன சார் வெறுகு பத்தலையா நேத்துக்கு நான் அவ்வளவு வெறுகு கொடுத்தேன், இல்லப்பா அந்த வெறுகு பிரச்சனை இல்ல எங்களுடைய நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஏன்னா காட்டுக்கு பக்கத்துலதான் என்னுடைய நிலம் இருக்குதுன்றதுனால அடிக்கடி ஏதாச்சும் உள்ள பூந்து சேதப்படுத்திருது, அதனால என்னால சரியான ஹெல்ப்ஸ பயன்படுத்த முடியல பண்ற மாதிரி சொல்லப்போம் இவன் அடுத்த செகண்ட் செம காண்டாயிட்டு சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க உங்க வயல்ல இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம சமைக்கிறதுக்காக கொண்டு வந்துடுறேன்னு இவருடைய வயல் எங்க இருக்குதுன்னு கேட்டுட்டு வந்தவன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஓகே ஸ்லைம்ஸ் நீங்க 2 டீம் பிரிங்க, ஒரு டீம் உள்ள இருந்து வயலை பாத்துக்கோங்க இன்னொரு டீம் அவுட்டர்ல இருந்து பாத்துக்கோங்க, சப்போஸ் ஏதாவது குறுக்க வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஒரே அடியா போட்டு தள்ளிடலான்ற மாதிரி
சொல்லப்போம். இதுங்களும் ஓகே யூஜி நீ சொல்ற மாதிரி செஞ்சிடலான்னு சாப்பாட்டுக்காக இது பாதுகாக்க ஆரம்பிக்க கரெக்டா ஒரு காட்டு பண்ணி இதை சேதப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். அதை பார்த்தது எப்பா நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சுப்பான்னு சொல்ல இவனும் அடுத்த செகண்டே இந்த செத்து போடுற மாதிரி ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி உரடியா போட்டு தள்ளிட்டான். ஏன் இது போட்டு தள்ளதுக்கு அப்புறம் இதே மாதிரி இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான காட்டு பண்ணி தான் வந்திருக்குது. அதை பார்த்து என்னப்பா பண்ற மாதிரி கேட்க இவன் கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு எடுத்து வைங்க இன்னைக்கு அதை நம்ம சமைக்க போறோன்ற மாதிரி சொல்லப்போம். இது கூட ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு உள்ள புந்து எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா இதுல ஒரு ஸ்லைம் மட்டும் இங்க இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பொருளை பார்த்துட்டு எப்பா யூஜி இது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதுப்பா நீ கொஞ்சம் தின்னு வந்து பாக்குறேன்ற மாதிரி கேட்கவும் இவனும் என்னடா சொல்லுதுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் கிறிஸ்டல் பால் இருக்குது. அது மட்டும் இல்லாம இது காட்டுக்கு நடுவில் இருக்குதுன்றதுனால ட்ரையர் எதுக்கு வர வச்சு கேட்கலான்னு சொல்லி ட்ரையரை வர வச்சு கேட்டா அவளுக்கு இதை பத்தி தெரியலன்னு சொல்லிட்டா. அதனால சரி வைக்க எதுவா இருந்தானே டச் பண்ணி பார்த்தாலும் சொல்லி இவன் கையை வைக்கவும் இவனுடைய மானா பவர் எக்கச்சக்கமா இது உரியுது. இருந்தாலும் இதை பார்த்த உடனே இவனுக்கு ஞாபகம் வரது எல்லாமே இதுக்கு முன்னாடி இவன் பார்த்த கிறிஸ்டல்ஸ் அப்புறம் டிராகன் அடிக்கும் போது வந்த காலான்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா இது எப்படி மானா பவர் உரியுதோ இதே மாதிரி தான் அந்த கிறிஸ்டலோ டிராகனும் மானா பவர் உறிஞ்சுதான் சண்டை போட்டுருக்கோம். அதனாலதான் இதை பார்த்துட்டு எப்பா இது மானா பவர் உரியது மூலமா இந்த இடத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுதுன்ற மாதிரி கேட்க இவனை யோசிச்சு பார்த்துட்டு ஆமாப்பா கிளைமேட்டோட மானா பவர் எடுத்துக்கிட்டா அது வேற ஒரு கிளைமேட்டை கொடுக்கும். அதனால நீ சந்தேகப்படுற மாதிரி இந்த கிறிஸ்டல் தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாதிரி சொல்லவும் இவன் அடுத்த செகண்டே சரி ஓகே ஒரு பிரச்சனை இல்ல இதை நம்ம நலிஃபை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் எட்ட போக சொல்லி இவன் தன்னுடைய பேரியர் மேஜிக் யூஸ் பண்றான். ஏன்னா சப்போஸ் இது வெடிச்சதுன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஆபத்தாயிடும் இல்லையா அதனால நீங்க எட்ட போங்கன்னு சொல்லிட்டு இவன் தன்னுடைய பேரியர் மேஜிக் மூலமா இதுல இருக்கக்கூடிய மேஜிக் எல்லாத்தையும் வெளியில எடுக்கவும் இந்த கிறிஸ்டல் நார்மலான ஒரு கல்லு மாதிரி மாறிடுச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல பனி பொழியிறது நிக்கவே இல்ல அது அதிகமாகிட்டு இருக்குது இல்லையா அதனால இதை பார்த்துட்டு சரி ஓகே இதே மாதிரி இந்த காட்டை சுத்தி ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் அதனால ஸ்லைம்ஸ் நீங்க எல்லாரும் போய் தேடுங்கன்ற மாதிரி சொல்லவும் இது சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல போய் தேடி பார்க்கிறதுக்கு எக்கச்சக்கமா இருந்திருக்குதாட்டுக்கு. அதனால சரி ஓகே அதெல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனை மார்க் பண்ணி பார்த்தா இந்த சிட்டியை சுத்தி தான் அந்த கிறிஸ்டல் பால்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதனால இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது எதுவும் இயற்கையா உருவானது இல்ல யாரோ ஒருத்தவங்க வேணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்க இருந்து பண்றாங்க எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த காட்டையே ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல ஏதோ ஒன்னு டிஃபரெண்டா இருக்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால அடுத்த சில இங்க உல்ஃபுட்ட சொல்லி ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எட்ட கூட்டிட்டு போக சொல்றான். ஏன்னா இந்த காட்டுக்கு நடுவுல ஏதோ ஒன்னு மறைஞ்சிட்டு இருக்குதாட்டுக்கு. அதனால அது என்னன்றதை நம்ம வெளியில கொண்டு வரணும்னா அந்த காட்டை மொத்தமா அழிச்சாகணும். அதனால இங்க இருந்து எல்லாம் போங்க நான் ஒரு பவர் யூஸ் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு கொஞ்சம் சேட் ஆயிட்டு என்னப்பா இந்த காட்டியை அடிக்க போறியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இவ ஒரு ஃபாரஸ்ட் ஃபேரி ஆச்சு அதனாலதான் அப்படி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அடுத்த செகண்டே சரி ஓகே இது நீ அழிக்கிறது மூலியமா ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா நீ தாராளமா அடிக்கலாம். ஏன்னா அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரங்களா இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய இயற்கையா இருந்தாலும் சரி எல்லாமே மானா பவர் நம்பிதான் இருக்குது. ஆனா அந்த மானா பவரையும் யாரோ ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா நீ இந்த காட்டை அழிக்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லப்போ இவன் அடுத்த செகண்டே சரி ஓகேப்பா இப்ப என்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக்க பண்றான். அந்த அட்டாக்க பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்னடா இருக்குன்னு பார்த்தா இந்த சிட்டியை சுத்தி இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாத அளவுக்கு தரைக்கு அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன பார்த்து இந்த இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் இது இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல பெரிய பெரிய பிரச்சனை நடக்குதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. எனக்கு தெரியலப்பா ஆனா எதுவா இருந்தா என்ன இந்த இடத்துக்கு இந்த சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக இப்ப நான் நிறைய விஷயங்கள் பண்ணதான் போறேன். ஏன்னா இந்த சிட்டியில இருக்கக்கூடிய சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்காகவே யாரு குறுக்க வந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இப்ப நம்ம பார்த்த இந்த எபிசோட் கொஞ்சம் ஃபில்லரா இருக்கும். அதே நேரத்துல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு லீட் அப் ஆகும் இருக்கும். ஆனா என்னடா இருக்குது ஒண்ணுமே புரியலன்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் வர போற எபிசோட கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு இதுல என்ன லீட் அப் கொடுத்திருக்காங்கன்றது தெரிய வரும். அதனால உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.